ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் அகைன் ஒரு அனதர் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில் பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். எந்த டீட்டெயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஹெச்டிசி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 144 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேலரி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இதில் உங்களுக்கு வேக்கன்சி மோஸ்ட்லி டிஹெச்டி இந்தியா லிமிடெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம மெயின் இதுக்கு போயிடலாம். அதில் போய் நம்ம கேரியர்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னாவே அடுத்தது உங்களுக்கு கேரியர் என்ன இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கேரியர் இருக்குது பார்த்தீங்கன்னா 144 சேலரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். டிஹெச்டிசி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அதனோட இது கண்டிப்பாக வந்துடும். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுல்ல, இது நம்ம எப்போயுமே மெயின் இதில் சைட்டில் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கான டீட்டெயில் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் டேட் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஓப்பனிங் டேட் 12/2/2005, க்ளோசிங் டேட் 14/3/2025. உங்களுக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டீட்டெயிலாக போஸ்ட் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் சிவில் இன் E2 கிரேட் டோட்டலாக 30. அதில் அன்ரிசர்வ்டு EWS OBC SC ST அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியர் இன் எலக்ட்ரிக்கல் 25/13/26331. அடுத்தது இன்ஜினியரிங் மெக்கானிக்கலில் 20. அதேமாதிரி ஜியாலஜி அண்டு டெக்னிக்கல் அதேமாதிரி என்விரான்மெண்ட், அப்புறம் மைனிங், ஹியூமன் ரிசோர்ஸ், அப்புறம் ஃபினான்ஸ். அடுத்தது உங்களுக்கு இன்ஜினியரிங் வைன் பவர் ப்ராஜெக்டில் 2. டோட்டலாக உங்களுக்கு 144 வேகன்சிஸ் இருக்குது. அதில் போஸ்ட் கோடு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் அட்டெண்டன்ஸ் சூட்டபிள் ஃபார் யாருக்கு எந்தெந்த இது அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேகன்சி கோஸ்ட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி எத்தனை இருக்குது அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த கேட்டகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா PWBD, அதான் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ். அடுத்தது குரூப் ஏல உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் மினிமம் உங்களுக்கு சிவில் என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE BTech BSc இன்ஜினியரிங் இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலவெண்ட் டிசிப்ளின் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் மென்ஷன் பண்ணிக்கும்போது உங்களுக்கு தெரியும் சிவில் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மினிமம் 1 year ஆஃப் பாசிட்டிவ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வருஷம் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. மேக்ஸிமம் லிமிட் உங்களுக்கு 30 வயசு இருக்கணும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் 2வது கிரேடுக்கு ஃபுல் டைம் BE BTech BSc இன்ஜினியரிங் ரெலவெண்ட் டு எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம், ஹை வோல்டேஜ் பவர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதெல்லாம் இதில் தான் நீங்கள் உங்களுக்கு டிகிரி இருக்கணும். இவங்களை டோட்டலாக 30 years மேக்ஸிமம் ஏஜ், மினிமம் 1 year குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதேமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேம் எஸ் ரிலவெண்ட் டிசிப்ளின் மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் 30 வயசு. அதேமாதிரி ஜியாலஜி பார்த்தீங்கன்னா MSc அப்ளைடு, MTech அப்ளைடு, MSc ஜியாலஜி அந்த டிகிரி கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட் BE BTech வித் MTech என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மேக்ஸிமம் ஏஜ் 30 years தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வின் பவர், அதே ரிலேட்டடாக வின் பவருக்கும் கேட்டிருக்காங்க. இதில் என்ன இம்பார்ட்டன்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் குவாலிஃபிகேஷன் 10th 12th ஆர் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சுட் பி ஃபுல் டைம் அண்ட் ரெகுலர் அண்ட் ஃப்ரம் அன் இந்தியன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் ரெகனைஸ்டு பை AICTE அப்ரூவ்டு ஸ்டாச்சுரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆல் குவாலிஃபிகேஷன் 10th 12th வச்சுருக்கணும், ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும், ரெகுலர் பேஸில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 59.99% எசென்ஷியல் எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் அண்ட் ஸ்மால் செல் பி ரெடியூஸ்ட் அரவுண்ட் ஆஃப் 60%.
60% இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு வந்து கன்செஷனுங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பார்த்தாங்கன்னா, இன் ஆர்டர் டு ரெஸ்ட்ரிக்ட் நம்பர் ஆஃப் கண்ட்ரி இஸ் ஸோ ரெக்வயர்ட் ரிசர்வ்டு இன் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்டிங் ஸ்க்ரீனிங் which may compromise of application shortlisting screening based on essential qualification, number of year post, written and computer based test, personal interview. இதுதான் வந்து எங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. குவாலிஃபைங் பர்சன்டேஜ் மார்க் வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரிக்கு வந்து 50%, இந்த கேட்டகரிக்கு வந்து 40%. அதேமாதிரி பர்சனல் இன்டர்வியூ வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து 100% மார்க் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டியூரேஷன் வந்து உங்களுக்கு இதில் வந்து டோட்டலாக வந்து 150 minutes, தட் மீன்ஸ் 2.5 hours. உங்களுக்கு வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. டோட்டல் மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 150 marks, 150 question. பார்ட் 1 உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸில் பார்ட் 1ல் 15 கொஷின் இருக்கும். அதேமாதிரி பார்ட் 2வில் வந்து 15 கொஷின் வந்து ரீசனிங்கில் இருக்கணும். ரீசனிங் அண்டு குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூடில் இருக்கும். அதேமாதிரி பார்ட் 3 வந்து 120 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கன்சர்ன் டிசிப்ளின். இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கணும். இசிஇ டிபார்ட்மெண்ட் இருந்தால் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். மெக்கானிக்கல் இருந்தால் மெக்கானிக்கல் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்லேருந்து 120 கொஷின் வந்து கேட்பாங்க. மார்க்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் கொஷின் வில் கேரி ஆன் 1 mark. ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் 1 mark ஷல் பி ரிவார்டட். ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் வந்து 0.25 marks வந்து வில் பி ரெடியூசட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்டான ஆன்சருக்கு 1 mark, ஆன்சர் தப்பாகிடுச்சுன்னா 0.25 வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், 50% ஆஃப் டோட்டல் மார்க்கெட்டு பர்சன்டேஜ் மார்க் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து டெஸ்ட் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெஸ்ட் சென்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்குது வந்து டெல்லி, நொய்டா, டேராடூன், லக்னோ அண்டு சண்டிகர். இது வந்து கம்மியான இது தான் இருக்கிறதுனால தான் இங்கே டெஸ்ட் சென்டர் அங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டெஸ்ட் சென்டர் வந்து அவங்க தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு என்கேஜ்மெண்ட் ஸ்க்ரைப் ரிலேட்டடாக அது ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கேரியர் ப்ரோக்ரஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷெல் பி குவாலிஃபை ஜோன் ஆஃப் ப்ரொமோட்டிங் அசிஸ்டன்ட் மேரேஜ் ஆஃப். அது வந்து அவங்கள ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அவங்க வந்து டிஹெச்டிஎல்சி போடுறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. எப்படி சேலரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 60,000லேருந்து 180 அந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு வந்து 600 கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரிக்கு நோ ஃபீ வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து எந்த ஃபீயும் கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் த செலெக்ஷன் கேண்டிடேட் ஆர் லையபிள் டு போஸ்டட் ட்ரான்ஸ்ஃபர் டு எனி ஆஃப் தி ப்ராஜெக்ட் செலெக்ஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஜேவிஸ் ஆஃப் டிஹெச்டிஎல் எங்கே வேணால் போடுவாங்க, அதை அவங்க தான் சொல்கிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் போடுவாங்க, எந்த ஸ்டேஷனுக்கும் போடுவாங்க, எந்த ஆஃபீஸுக்கும் வேணால் போடலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். எப்படின்னு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கணும், ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும், ஹிந்தினா இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. வேலிட் இமெயில் நம்பர், மொபைல் நம்பர் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்காங்க, ஸ்கேன்டு சிக்னேச்சர் இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான இருக்கும். டிஹெச்டியில் போய் குயிக் லிங்க்ஸில் போய் கேரியரில் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட இமெயில் ஐடி இது வந்து ரெஜிஸ்டர் ஐடி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லாகின் பண்ணி ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம டீட்டெயில் கொடுக்க முடியும். அவங்க சொல்லியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், கேண்டிடேட் ஷுட் பி ஃபில் அப் இன்ஃபர்மேஷன் கரெக்ட்லி, ஜென்ரேட் ஓடிபி வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஓடிபி கேண்டிடேட் மொபைல் நம்பர் செப்பரேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஃபில்லிங் அப் ஆஃப் அப்ளிகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைன் அப் பண்ணணும். கேண்டிடேட் நீட் டு ஃபில் அப் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், டெஸ்டிசிட்டி டிக்ளரேஷன் ஆஃப் சப்மிட்டில் இது கொடுக்கணும். ஸ்டெப் 3 வந்து ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் அப்லோடட். என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்தது ஸ்டெப் 5 வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து பேமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். பேமெண்ட் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 14/3/2025 6 மணிக்குள்ளே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இது எல்லாமே நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துனா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலுமே, எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறது பற்றி நான் இந்த லிங்க்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். அப்ளை பண்ணுறதுக்கும் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.